உள்ளம் வெண்மை நிறம் அவள் திரு உள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாதவள் வடிவம் அருள் கண்டே மலர்களிலே பல மலர் கண்டே அதில் மாணவன் கருணையின் முகம் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே கண்டா மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாதவன் கருணை முகம் கண்டே. இடம் பொருள் ஏவல். நமோ நாராயணா. அறிவோம் நமோ நாராயணாயிரம். அறிவோம் நமோ நாராயணாயிரமக. எது நடந்ததோ வர்ண பகவானின் கருணையினால் நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. வர்ண பகவானுடைய அருட்குடாட்சம் நன்றாக இருக்கிறது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் கருணையினால் அற்புதமாக அடுத்தது காட்டும் வழுங்கி போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் மகமாக என்னன்றி கொன்றாருக்கு மொய்வெண்டா மொய்வெல்லை செய்நன்றி கொண்ட மகருக்கு என்று மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் இல்லையா? மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். தெய்வத்தை பார்த்து மனிதன் பாடியது திருவாசகம். ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகத்திற்கு இங்கே வாசகம் உலகத்திலே எதுவும் கிடையாது. அதனால்தான் சைவ சமய குரவர்களாக இருந்தவர் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் எல்லாம் அப்படி தேவாரம் திருவாசகத்தை பாடித்தான் அந்த ஈஸ்வரையை கவர்ந்தார்கள். அதனால்தான் தெய்வத்தை பார்த்து மனிதன் பாடியது திருவாசகம். அதை பாடியவர் எப்படி பாடுகிறார் சேர்க்கிறார். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி அவளை என்னாலும் வாழ்த்தி வணங்குவோம் என்று தெய்வத்தை பார்த்து மனிதன் பாடியது திருவாசகம். சொல்வாக்கும் செல்வாக்கும் அந்த தேவரின் திருவாக்கு. அந்த தேவர் திருவாக்கு மாறாமல் ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகத்தை எப்படியெல்லாம் பாடினான் என்று தம்பி ராமராஜ் கிட்ட கேட்டோம்னா அப்படி அணை அறுவாடி சுதியை வச்சு காமிட்டான் பாருங்க. மாசில் வீரையோ மாலை மதியமோ மாசில் வீரையோ மாலை மதியமோ வீசு நீங்கில வேலிலும் மூசு வந்தரு பொய்கையை போன்றது ஈசன் என்றே இணையடி நிலவே.
இந்த சூர சம்ஹாரம் திருச்செந்தூரிலே. ஆகையினாலே அந்த பன்னிரு விழிகளிலே நன்றி நன்றி கண்ணுகளா. இதுதான், இது போதும். அறிவமும் உறவுமாகி ஆண்டவன் விடுப்பை தடுத்து நிறுத்த முடியுமா? ஆண்டவன் தரம் அறுப்பதை எவராலும் கொடுத்து விட முடியுமா? ராமதாசு இன்னைக்கு மதன்ராஜ் ஊருக்கு நான் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த ஆண்டவன் உருவத்திலே மதன்ராஜ் மகன் மூலமா வந்திருக்குன்னா அந்த மாதிரி அந்த தம்பிக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லி, அதான் சொன்னா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா. இந்த மகாபாரதத்திலே கிருஷ்ணன் இருக்கவரை உனக்கு என்னாலும் ஜெயந்தான். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அப்படி எப்படி சொன்னான் தெரியுமா? பேசுவதை காட்டிலும் பாட்டா பாடணும்னா 2 பாட்டு சேர்த்து பாடலாம். பல பேசிக்கிட்டே இருந்தோம்னா நேரம் போயிடும். ஆகையினால அதை அறிஞ்சு நம்ம செஞ்சோம்னா நம்ம எல்லாம் என்ன வேணா செய்யலாம். ஏன்னா இப்படி சோறு சாப்பிட்டாலும் சோறு தான், ஒரு லட்சத்துல ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டாலும் சோறு தான் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி அளவுக்கு மீறும் பொழுது அமுதம் கூட நஞ்சாகிரும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகையினால உலகமெனும் நாடக மேடையில் நாடொரு நடிகர் சிரித்து வாழ வேண்டும். ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயங்கள் தெளிவாக. ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயங்கள் தெளிவாக. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது பெண்ணே. நீ இல்லை இனி நான் இல்லை, உயிர் நீயே. பூவோ பொன்னோ பூவிழிமானோ மானோ, கற்பனைக்கு மேடி வந்து காசலங்கை போட்டு விட்டே. காசலங்கை போன இடம்
எதுவும் தெரியவில்லை. அது எல்லாமே ராக சக்கர வாகம்டா. பாட்டு பாடுறது பெருசு இல்லை, அது என்னதான் தெரிஞ்சு பாடிட்டோம்னா எவன் ஒண்ணு செய்ய முடியாது இல்லையா? பூரம் சக்கர வாகம். அதைத்தான் அவர் போட்டார். என்ன உள்ளத்தில் நல்ல உள்ளம் வல்லவன் வருவதை உள்ளத்தில் நல்ல வல்லவன் வாழ்ந்ததடா தாய்க்கு மகனில்லை, தம்பிக்கு மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, உட்படையே தாயடா உன் பள்ளி கொண்டேனடா. வல்லவன் வகுத்தரடா கர்ணா வருவதே உள்ளடா. மன்னவர் பண்டித்தரிது அருள்வாயடா மன்னித்து அருள்வாயடா. வருவதை வஞ்சகன் கண்களா வஞ்சகன் கண்களா. உள்ளத்தில் நல்ல என்பது வல்லவன் வருத்தரடா கண்ணா கருணா. நன்றி நன்றி நன்றிமா நன்றிமா. இந்த பூ காத்து திரும்புமா பாட்ட விரும்புமா பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா ராசாவே வருத்தமா இசைஞானி இளையராஜாவே வருத்தமா ஏங்காரே அதுக்குமா சூரியே கருக்குமா பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவது
இங்கே
நன்றிமா. சோகத்தில் சுகமான ராகம் வருவதைப் போல அற்புதமான